ஹாய் குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சென்டென்ஸ் பேட்டர்னுடைய ஃபஸ்ட் பார்ட்டில் சில விஷயங்களை பார்த்துருக்கோம். அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் வந்து சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம். சப்ஜெக்ட்னா என்ன, ஒரு சென்டென்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சென்டென்ஸில் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த சென்டென்ஸில் ஒரு வெர்ப் இருக்கும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் வெர்பு இல்லாத சென்டென்ஸ் இருக்காது. எல்லா சென்டென்ஸ்லேயும் 90% வந்து சப்ஜெக்ட் வெர்பு இருக்கும். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, ஹூன்ற ஒரு கொஸ்டினை வந்து அந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஹூன்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது தான் சப்ஜெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்னால் என்ன தெரியுது? சென்டென்ஸ்ன்றது என்னென்னா, குரூப் ஆஃப் வேர்ட் விச் கிவ்ஸ் complete sense is called a sentence. ஒரு குழுவான வார்த்தைகள் ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுத்துச்சுன்னா அதுக்கு சென்டென்ஸ்னு பேர். இந்த சென்டென்ஸுகள் பல வகையான பேட்டர்ன்களில் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸை நம்ம பார்த்தோம். SVIODO பார்த்தோம், SVDOIO இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் SVC வந்து பார்க்கல. சின்றது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ன்றது தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை சென்டென்ஸ் பேட்டர்னோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலன்னா ஐ பட்டனில் லிங்க் இருக்கும். அடுத்து வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துங்க. இப்போ வந்து சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸில் நீங்கள் ஹூன்ற கொஸ்டினை கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது தான் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இந்த சென்டென்ஸை பாருங்கள். சைல்டு லாப்ஸ்னு இருக்குது. இதில் ஹூ லாப்ஸ், யார் சிரிச்சது? சைல்டு சிரிச்சிச்சு. ஓகேங்களா? அப்போ சைல்டுன்றது என்ன? வெர்பு. ஓகேங்களா? ஹூ லாப்ஸ், சைல்டு லாப்ஸ். அப்போ லாப்ஸ்ன்றது தான் வேர்பு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஐ பிளே ஹாக்கின்னு இருக்குது. பிளேட் ஹாக்கி. ஐன்றது சப்ஜெக்ட். ஹீ இஸ் ஸ்மார்ட். ஹூ இஸ் ஸ்மார்ட்? ஹீ இஸ் ஸ்மார்ட். அப்போ ஹீன்றது சப்ஜெக்ட். ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ. நான் பெயிண்ட் பண்ண காரு ப்ளூன்னு சொல்லியிருக்கு. ஹூ பெயிண்டட் த கார்னு ஒரு கொஸ்டினை கேட்டிங்கன்னா, ஹூ? ஐ. மை ஃபாதர் presented me a watch. Who presented me a watch? Who? My fatherன்றது சப்ஜெக்ட். She gave money. Who gave money? She. அப்போ நமக்கு வெர்பு தரணும். கேவ், presented, painted, smart, play, laughs இதெல்லாம் வெர்பு. காம்ப்ளிமெண்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு, எதை அப்படின்ற 2 கொஸ்டின், வாட், ஹூம் அப்படின்ற 2 கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது தான் ஆப்ஜெக்ட்டு. வாட் எதை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்டை டிஓன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு வாட்ச், இங்கே பாருங்கள், மை ஃபாதர் presented me a watch. எதை கொடுத்தாங்க? வாட்சை கொடுத்தாங்க. வாட்ச்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாங்க? ஹூம், மீ, எனக்கு கொடுத்தாங்க. அப்போ இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி she gave me the money to the poor அப்படின்ட்டு. இதில் she gave, அவன் கொடுத்தான். எதை கொடுத்தான்? மணி கொடுத்தான். எதை கொடுத்தான்? வாட்? மணி. அது அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். யார் கொடுத்தாங்க? டு த புவர், அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கறது வந்து காம்ப்ளிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். காம்ப்ளிமெண்ட்ன்றது ஒரு அழகான புரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயந்தான். காம்ப்ளிமெண்ட்டு நமக்கு தெரியணும். காம்ப்ளிமெண்ட் தெரியலன்னா நம்ம இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியாது. காம்ப்ளிமெண்ட்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்போ காம்ப்ளிமெண்ட் பாருங்கள், the word required to, காம்ப்ளிமெண்ட்னா என்னன்றது நமக்கு தெரியணும். the words required to complete the meaning of a sentence are called complement. அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வகையான காம்ப்ளிமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு, இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதில் இருந்தான், யார் இருந்தது? ஹூ இஸ்? ஈஸ் இருந்தான். என்னவா இருந்தான்? வந்து என்னவா இருந்தான்? அப்போ ஈன்றது யார்? ஒருத்தன். அவன் யார்? டென்டிஸ்ட்டு. அப்போ ஈக்கும் டென்டிஸ்ட்டும் வேறு கிடையாது. ஈயும் டென்டிஸ்ட்டும் ஒன்று தான். சரிங்களா? அப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கும் அடுத்து வெர்பு பக்கத்தில் ஒரு சென்டென்ஸை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தைக்கு ஒரு தொடர்பு இருக்குது பாருங்கள். அந்த ஈன்ற யார்? டென்டிஸ்ட். ஸோ இது வந்து என்னென்னா, இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண டென்டிஸ்ட் வரலன்னா இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ஃபுல்லான ஒரு நல்ல மீனிங் தரக்கூடிய சென்டென்ஸாக இருக்காது. அப்படி இருக்கும்போது இஸ் அ டென்டிஸ்ட். அப்போ டென்டிஸ்ட்ன்றது தான் இந்த சென்டென்ஸில் காம்ப்ளிமெண்ட்டு.
அடுத்து பாருங்க, she named the boy John. She named. Who named the boy? She. Subject, verb. whom யாருக்கு நேம் வச்சான், யாருக்குன்ற ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அடுத்து வர சென்டென்ஸ் ஜானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க. the boy, the boyன்றது ஆப்ஜெக்ட், அந்த பாய் தான் யாரு, ஜான். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்து பாருங்க, it grew dark. அது இருட்டானது, இருட்டு அதிகமானது. கிரூனா அதிகமானது, வளர்ந்தது, அதிகமாச்சு. அப்ப எது அதிகமாச்சு, இட் சப்ஜெக்ட், எது இருட்டு. அப்ப இந்த இட்டுக்கும் டார்க்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இட்டுன்றது அதுன்றது என்ன, இருட்டு தான். அப்ப இது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அப்ப ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் த கொஸ்டின் ஹவ் ஆஸ்க்டு ஆன் த சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்ல ஹவ்ன்ற கொஸ்டின் ஆஸ்க் பண்ணீங்கன்னா அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த பாருங்க, காம்ப்ளிமெண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. the words required to complete the meaning of a sentence are called complement. அடுத்து பாருங்க, he painted the car blue. இப்போ how did he painted the car? இப்போ நல்லா கவனிங்க, இது நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு நல்லா இது புரியுற மாதிரி சொல்கிறேன். who painted the car? he. what did he painted the car? what did he painted? காரை பெயிண்ட் பண்ணா அப்போ அது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் how did he painted the car? what did he painted? he painted the car. how did he painted the car? blue. அப்ப howன்ற क्वेश्चनக்கு ஆன்சரா வருது என்ன, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். here the word blue answer the question how asked on the object car. ஓகேங்களா? howன்ற क्वेश्चन ஆப்ஜெக்ட் ஆன காரை பத்தி கார்ல கேட்கும்போது அது அந்த ப்ளூன்ற ஆன்சர் கிடைக்குது. அந்த ப்ளூன்ற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். we called காமராஜர் கர்ம வீரர். called. who called? we called. வீன்றது சப்ஜெக்ட், கால்ன்றது வெர்பு. யார, to whom we call? காமராஜர் கால் பண்ணா என்ன, how did we call? how did we called? கர்ம வீரர். அப்ப கர்ம வீரன்றது யாரு, காமராஜர். ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி they selected her leader. her அவளை செலக்ட் பண்ணாங்க. her அவள் தான் லீடர். ஸோ இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம அட்ஜங்க்ட் பற்றி பார்க்கணும். இப்போ அட்ஜங்க்ட் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அட்ஜங்க்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஆனால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இந்த அட்ஜங்க்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சென்டென்ஸில் வேர், ஹவு, வென், ஒய்ன்ற கொஷின்லாம் நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்கும்போது அந்த கொஷினுக்கான ஆன்சர்லாம் அந்த கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பேர் தான் என்னென்னா அட்ஜங்க்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸ் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர் இன் திருவாரூர். இப்போ மை ஃபாதர் இஸ் இருந்தார். ஹூ இஸ் மை ஃபாதர்? வாட் என்னவா இருந்தார்? ஃபார்மர் அது ஆப்ஜெக்டாக இருந்தார். என்னவா இருந்தாருன்னு கேட்ட பிறகு நம்ம எங்கே இருந்தார், வேர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா திருவாரூரில் இருந்தார். பிளேஸ், ஒரு இடத்தோட பேர் வருது. அப்போ ஒரு இடத்தோட வேர்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜங்க்ட். இந்த வேர்ன்ற பிளேஸில் என்ன வரும், இயர், தேர், எவ்ரிவேர், இன் த ஸ்கை, அட் த ஹோம், இன் திருவாரூர், சோ மெனி பிளேஸ். இடம் இங்கே அங்கே எல்லா இடத்துலையும், வானத்தில், பூமியில், வீட்டில், அப்படி எது வேணால் வரும். ஓகேங்களா? இப்படி வர்றது பேர் தான் இதாகும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுன்றது எப்படி அல்லது மேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர் இன் திருவாரூர். எங்கே ஒரு ஃபார்மராக இருந்தார், திருவாரூரில் ஃபார்மராக. எங்கன்றது பிளேஸு. மேனர் நம்ம ஊர் எந்த வகையாக, பை பஸ், பை சைக்கிள், த்ரூ எஃபர்ட், பை மிக்சிங், பை ஹார்ட் ஒர்க். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எவ்வாறாக, ஹவு எவ்வாறாக. அப்புறம் வென்னை எப்பொழுது, டைம், ஒரு டைம் சொல்லுது. நவ், லேட்டர், ஆஃப்டர் 2 years, வென், யங், இந்த மார்னிங், காலையில்,
2 வருடத்துக்கு பிறகு, இப்பொழுது, பிறகு, when young நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது. அப்படி நேரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளும் கடைசியில் வரலாம், அல்லது இந்த வாக்கியத்தினுடைய தொடக்கத்தில் சென்டென்ஸோட பிகினிங்லேயே வரலாம். அவ்வாறாக வரக்கூடிய சொற்களுக்கு அல்லது வார்த்தைகளுக்கு அட்ஜங்க்ட்னு பேர். அப்போ ரீசன், டியூ டு கோல்டு, நீ ஏன் ஆப்சண்ட் ஆன, டியூ டு கோல்டு ஐ வாஸ் ஆப்சண்டட் டு த சயின்ஸ் கிளாஸ். த்ரூ ஃப்ளூட்ஸ்னால் வெள்ளத்தின் வழியாக, அண்டர் கம்பல்ஷன் கட்டாயப்படுத்தினதுனால, கேர்ஃபுல்லி ஐ ஸ்டடீட் கேர்ஃபுல்லி அப்படின்னா ஐன்றது சப்ஜெக்ட்டு, ஸ்டடீடுன்றது வெர்பு, கேர்ஃபுல்லின்றது அட்ஜங்க்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் வரலாம். இப்போ உங்களுக்கு இதை பற்றி தானே ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய சூஸ் த ரைட் பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூஸ் த ரைட் பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த சூஸ் த ரைட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த வால் கொலாப்ஸ்ட். The wall collapsedன்றது வெர்பு. What collapsed? வால். அப்போ சப்ஜெக்ட். அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். இதுதான் ஆன்சர். இது சப்ஜெக்ட், இது வெர்பு. அடுத்து, டியூரிங் த வார் many people lost their homes. அப்போ இந்த இது நம்ம பார்க்கலாம். டியூரிங் த வார் அப்படின்னு இருக்கு. டியூரிங் த வார்ன்றது என்ன, டைம். டியூரிங் த வார் போர்க்காலத்தில். அப்போ இது ஒரு டைமை குறிக்குதுனாவே அட்ஜங்க்ட் தான். அப்போ அட்ஜங்க்ட் இங்கே தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சரு. அடுத்து, மெனி பீப்புள் சப்ஜெக்டு, லாஸ்ட்ன்றது வெர்பு. எதை இழந்தாங்க, தேர் ஹோம், அவர்களுடைய வீட்டை இழந்தார்கள். தேர் ஹோம்ஸ், அவர்களுடைய வீட்டை இழந்தார்கள். அப்போ ஆப்ஜெக்ட். அப்போ இதோட ஆன்சர் ASVO. தேர்ட் ஒன் இஸ் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஐ ப்ராமிஸ்ட். ஐன்றது சப்ஜெக்டு, ப்ராமிஸ்டுன்றது வெர்பு. ஐ ப்ராமிஸ்டு எதை, எ ட்ரிப். அப்போ எதை, ஆப்ஜெக்டு. யாருக்கு, சில்ட்ரனுக்கு. இதுக்கும் ஆப்ஜெக்டு. எதைன்றதுனால இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ட்ரிப்பை ப்ராமிஸ் பண்ணுறாங்க யாருக்கு, சில்ட்ரனுக்கு. அப்படின்னா எங்கே, பிளேஸை குறிக்குது. அப்போ எ ட்ரிப் டு எ ஜூ, இப்போ டைரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. ஐ ப்ராமிஸ்டுன்றது வெர்பு. எதை ப்ராமிஸ் பண்ணாங்க, ட்ரிப் டு எ ஜூவை, ட்ரிப் டு த ஜூ. ஏங்க ட்ரிப் டு த ஜூன்றதை ஒன்றா எடுத்துக்கிறேன்னா, எதை ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஜூக்கான ஒரு ட்ரிப்பை வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. யாருக்கு, சில்ட்ரனுக்கு. அப்போ இதனோட ஆன்சர் வந்து சி தான், SVIOTO. ஓகேங்களா. அடுத்து இப்போ இயர் கொடுத்துறாங்க. இது ஏ அட்ஜங்க்ட், ஃப்ராங்க் சப்ஜெக்ட், மூடு வெர்பு. எங்கே மூவ் ஆனா, வேர். அப்போ எங்கே, டு லண்டன். இதுவும் ஒரு அட்ஜங்க்ட் தான். ஓகேங்களா. அப்போ இது வந்து ஏ ஆன்சர். அப்போ ASVA. பூஜா ஹயர்ட் எ பைசைக்கிள். பூஜா சப்ஜெக்டு, வெர்பு. ஹயர்டு எதை, வாட், ஆப்ஜெக்ட். அப்போ இதோட ஆன்சர் BSVO. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சுட்டு நம்புகிறேன். இப்போ நம்ம இன்னொரு முறை நான் மார்க் பண்ணுறேன், கவனிங்க. த வால் கொலாப்ஸ்ன்றது ஏ ஆன்சர். டியூரிங் த வார் அட்ஜெக்ட், மெனி பீப்புள் லாஸ்ட் தேர் ஹோம்ஸ். அப்போ ASVO. அடுத்து, ஐ ப்ராமிஸ்ட் எ சில்ட்ரன் எ ட்ரிப் டு த ஜூ. ட்ரிப் டு ஜூன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது த சில்ட்ரன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சி ஆன்சர். இன் ஃப்ராங்க், இதுவும் அட்ஜங்க்ட் தான். லண்டன் அட்ஜங்க்ட் தான். ஃப்ராங்க்ன்ற சப்ஜெக்ட் வருது, ASVA. அடுத்து, பூஜா ஹயர்டு பைசைக்கிள்.
பூஜா hired bicycle அப்போ SVO ஆப்ஜெக்ட், பைசைக்கிள்ன்றது ஆப்ஜெக்ட். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் கண்டுபிடிக்கிறது போகலாம். ரொம்ப ஈஸியானது தான். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் 2 சென்டென்ஸ் ஃபார் ஈச் சென்டென்ஸ், ஈச் பேட்டர்ன். ஓகேங்களா? SV, SVO, SVC இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பேட்டர்னுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அது இல்லாமல் சப்ஜெக்ட், வெர்ப் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.